பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள் என்பதாக. என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். ஐ ஹவ் ஆல் ஐ நீட் ஹியர் அமங் மை ஓன் பீப்புள் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சுனேம் ஊராளாகிய கனம்பொருந்திய ஸ்திரீ, உனக்கு ஏதாவது நன்மைகள் தேவைப்படுகிறதா என்று கேட்ட எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து, எனக்கு எல்லாம் காணப்படுகிறது, நான் என் ஜனத்தின் நடுவே சுகமாய் குடியிருக்கிறேன் என்று கூறினாள். அவள் ஐஸ்வர்யமுடையவளாகவும் கனத்திற்குரியவளாகவும் இருந்தும் அவள் வாழ்க்கையில் ஒரு தேவை காணப்பட்டது. அவளுக்கு பிள்ளைகள் இல்லை. அவள் புருஷனும் வயது சென்றவனாய் காணப்பட்டான். இருந்தாலும் அவளுக்குள் மனரமியம் காணப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல், எந்த நிலையில் நான் காணப்பட்டாலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்றதைப் போல சுனேம் ஊராளாகிய ஸ்திரீக்குள்ளும் காணப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. சில நன்மைகள் கிடைப்பதற்கு காலதாமதம் கூட ஆகலாம். ஆகிலும் விசுவாசத்தில் சோர்ந்து போய்விடாதிருங்கள், பின்மாற்றத்திற்குள்ளாய் போய்விடாதிருங்கள். ஏன் எனக்கு மட்டும் இப்படியாய் காணப்படுகிறது என்று முறுமுறுத்து விடாதிருங்கள். சுனேம் ஊராளாகிய ஸ்திரீ தன்னுடைய நிந்தைக்குரிய நிலையிலும் எலிசா தீர்க்கதரிசி ஊழியத்தின் பாதையில் கடந்து வரும்போது அவனுக்கு போஜனம் கொடுக்கிறவளாய் காணப்பட்டாள். ஒரு முறையல்ல, அவன் வருகிற போதெல்லாம் அப்படியாக செய்தாள். அத்துடன் அவள் தன் புருஷனோடு பேசி எலிசா தீர்க்கதரிசிக்கு தன் மேல் வீட்டின் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைத்து அவன் வரும்போதெல்லாம் அங்கே தங்க வைக்கிறவளாயும் காணப்பட்டாள். அது நிமித்தம் கர்த்தர் அவளுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்து அவளை கனம் பண்ணினார். பின்னாட்களில் அவன் மரித்த வேளையில் அவனை மீண்டும் உயிரோடு பெற்றுக்கொண்டாள். தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வந்த வேளையில் எலிசா தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படி பெலிஸ்தியரின் தேசத்தில் சென்று குடியிருந்து தன்னையும் தன் குடும்பத்தையும் பஞ்சத்திற்கு தப்புவித்தாள். பஞ்சம் முடிந்து தன் சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்த பின்பு தன்னுடைய வீட்டையும் வயலையும் மீண்டும் ராஜாவினிடத்திலிருந்து திரும்ப பெறுகிறவளாய் காணப்பட்டாள். கர்த்தருடைய ஊழியனை கனம் பண்ணினவளை கர்த்தர் எல்லா விதங்களிலும் கனம் பண்ணி அவள் வார்த்தையின்படியே தன் ஜனத்தின் நடுவே சுகமாய் குடியிருக்கும்படிக்கு செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் மனரமியமாகவும் ஊழியர்களை கனம் பண்ணுகிறவர்களாகவும் காணப்படும் போது ஒரு கலச குளிர்ந்த தண்ணீரை கூட கணக்கில் வைத்து உங்கள் எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை கனம் பண்ணி கர்த்தர் ஆசீர்வதிப்பது உறுதி. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, கனம் பொருந்திய சுனேம் ஊராளாகிய ஸ்திரீ தன்னுடைய இல்லாமையின் மத்தியிலும் கூட சந்தோஷத்தோடும் மனரமியத்தோடும் விசுவாசத்தோடும் வாழ்ந்ததைப் போல நாங்களும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவளைப் போல காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. அவள் எலிசா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் பாராட்டின எல்லா நல்ல ஈவுகளை நினைத்து அவள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவள் குமாரனை மரணத்திற்கு தப்புவித்து பஞ்சத்திற்கு தப்புவித்து நீர் வாழ வைத்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நாங்களும் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் காரிய சித்தியை பரலோகத்தின் தேவன் கட்டளையிடுவீராக. கண்ணின் மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.